வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹவு டு கான்ஃபிகர் Azure App Insights in .NET Core Web API for free இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். போர்ட்டல் எப்படி ஃப்ரீயாக ஆப் இன்சைட்ஸை செட்டப் பண்ணி உங்கள் லாக்ஸ் எல்லாமே அங்கே பார்க்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் Azure போர்ட்டலில் portal.azure.com லாகின் பண்ணியிருக்கேன். இப்போது என்னோடய எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் புக்கிங் ஆப்ங்கிற ஏபிஐ வந்து ஏபிஐக்குள்ளே போயும் நம்ம ஆப் இன்சைட்ஸ் போகலாம், இல்லை தனியாக ஆப் இன்சைட்ஸுக்கு தனியாக ரிசோர்ஸே கிரியேட் ஆகிருக்கும். நம்ம உள்ளேருந்து எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ள ஆப் இன்சைட்ஸ் அப்படின்னு இருக்கும், அப்ளிகேஷன் இன்சைட்ஸ்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே எனேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்ளிகேஷன் இன்சைட்ஸில் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் .NET Core ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா .NET Core கிளிக் பண்ணி இங்கே இருக்க ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ஆன் பண்ணிடுங்க. பேசிக்கலி இதெல்லாம் ஆன் பண்ணுறதுனால நிறைய டெலிமெட்ரிக்ஸ், அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே லாக் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம். ப்ரொஃபைலர், டேட்டாபேஸ் குவரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அலோவ் பண்ணுறோம் நம்ம லாக் பண்ணுறதுக்கு. இப்போது வியூ அப்ளிகேஷன் டேட்டா அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா இது ஒரு தனி ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் வந்து அந்த இணையதளத்துக்கு மர்ஜ் ஆகிருக்கு. அதாவது அந்த வெப்சைட்டோட ஸ்பெசிஃபிக்கான அந்த வெப்சைட்டோட ஸ்பெசிஃபிக்கான ஆப் இன்சைட்ஸ் தான் இது. இப்போ இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கீன்னு ஒன்று இருக்குது, கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கீயும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே 30 days அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா கடந்த 30 days-ஆக எத்தனை பேர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ரிக்வஸ்ட் வந்திருக்கு இங்கே பாருங்கள், 2223 ரிக்வஸ்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ரிக்வஸ்ட் மட்டும் இல்லை, எத்தனை ஃபெயில் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஆகிருக்கு ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சர்வர் ரெஸ்பான்ஸ், ஃபெயிலியர், சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் சர்வர் ரிக்வஸ்ட்குள்ளே போனீங்கன்னா இங்கே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். மேலே நீங்கள் லோக்கல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டைம் வந்து லாஸ்ட்டு 7 days-க்கு இங்கே இந்த க்ரைட்டீரியா நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே என்ன சூஸ் பண்ணாலும் அதை பேஸ் பண்ண டேட்டா, அதாவது நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணப்போ கலெக்ட் ஆன டேட்டாஸ் எல்லாமே காட்டும். அது மட்டும் இல்லை, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 404 எரர் வந்திருக்கு, 500 எரர் வந்திருக்கு, 400 எரர் வந்திருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான எரங்கள், அதாவது 500 தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு எக்ஸப்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ இந்த எக்ஸப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டேட்டா பார்க்கலாம். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரிக்வெஸ்ட், அதாவது ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து ப்ளோ அப் ஆன, அதாவது எக்ஸப்ஷன் நடந்த இடத்துலேருந்து எல்லாமே ரிக்வஸ்ட் வருது, வந்த இடத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, என்னென்ன கொரியெலாம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, கடைசி எக்ஸப்ஷன் எங்கே நடந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பக்காவாக ஸ்டோர் ஆகிடும். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பீஸ் ஆஃப் கோட் நம்ம .NET Core அப்ளிகேஷனில் பண்ணணும். அதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும்னு. அதெல்லாம் எனேபிள் பண்ணனால தான் இங்கே குவரி கூட சேவ் ஆகிருக்கு. அதாவது நம்ம இங்கே டேட்டா என்ன அமைச்சிருக்கோம், இங்கே என்ன இன்சர்ட் ரெக்கார்டு, என்ன குவரி இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ இங்கே டேட்டா எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸில் அங்கே நம்ம அப்ளிகேஷனில் லாக், அதாவது சென்சிட்டிவ் லாகிங்கை நம்ம எனேபிள் பண்ணியிருக்கனால தான் இங்கே டேட்டா வருது. இல்லைனா கொஷின் மார்க்குன்னு சொல்லி வரும். ஏன்னா டேட்டாஸ் எதுவுமே, சென்சிட்டிவான டேட்டாஸ் எதுவுமே இங்கே ரெக்கார்ட் ஆகக்கூடாது. பட் நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன், ரெண்டுமே பாசிபிள். நம்ம அங்கே என்ன பண்ணுறோமோ அந்த டேட்டாஸ் தான் இங்கே செக்யூர்டாக இங்கே அனுப்பப்படும். அந்த டேட்டாவை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போது இது ஃபெயிலியரான டேட்டா இல்லையா? இப்போது இதெல்லாம் எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணப்போ எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ லாக் ஃபைலில் போய் லாக் ஆகும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு அந்த ட்ரேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் கம்பெனிலலாம் இதெல்லாம் வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஒரு எக்ஸப்ஷன் வருதுன்னா ஒரு கிளைண்ட்டு வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சது மட்டும் இல்லை, இதுக்கு நம்ம அலர்ட்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் வந்தால் எங்களுக்கு மெயில் அனுப்புங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் Azure மானிட்டரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமேட் பார்க்கலாம். பட் இதுதான் ஆப் இன்சைட்ஸோட ஓவர்வியூ. இப்போது நீங்கள் இங்கே டேஸை மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நடந்திருக்கீங்க. இப்போ இந்த க்ரீன் கலரில் காமிக்கிறது எல்லாமே ரிக்வஸ்ட் வந்தது போனது, ரெஸ்பான்ஸ் வந்தது போனது எல்லாமே. என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஹிட் ஆச்சுங்கிறது கூட டீட்டெயிலாக காமிக்கும். எந்த எண்ட் பாயிண்ட் எவ்வளோ வாட்டி ஹிட் ஆச்சு, ஆவரேஜ் செகண்ட்ஸ் எவ்வளோ ஆச்சு, இப்படி எல்லாமே இங்கே காமிக்கும். நீங்கள் இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாகிங் கூட இங்கே போனீங்கன்னா கெட் எண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன வந்துச்சு, இது சக்ஸஸ்ஃபுல் லாக்னால இங்கே ஒன்றும் பெருசாக ரெக்கார்ட் ஆகலை. பட் என்ன குவரி எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு காமிக்கிட்டு பாருங்கள். செலக்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த டேபிள், அதாவது ரெஸ்டாரண்ட் பிரான்ச்சஸ் டேபிள்லேருந்து சர்டன் டேட்டாஸை நம்ம புல் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட ஒரு வெப்சைட், அழகான வெப்சைட் இருக்குது இல்லையா, அதுலேருந்து இந்த வெப் ஏபிஐ கால் பண்ணதுனால இதெல்லாம் நடக்குது. பட் இதுதான் நம்மளோட ஓவர்வியூ. அதாவது ஆப் இன்சைட்ஸுங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மானிட்டரிங், அதாவது இதுக்கு பேர் Azure மானிட்டரிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் இன் Azure வெப் ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் வச்சுக்கோங்களேன்.
ஐ திங்க் இது தனியாக கம்பெனிஸ் வாங்கப்போ மேபி மந்த்லி $5 இல்லைனா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லாமே இது ஃப்ரீ தான். ஸோ தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது மானிட்டரிங் சர்வீஸ் எப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம கோடிங்கில் போய் என்ன பண்ணோம், நம்ம இந்த கோடிங்கில் சின்னதாக என்ன 3 ஸ்டெப் தான். இதுதான் என்னோடய அப்ளிகேஷன். இது வந்து .NET Core 7 அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி GitHub ரெபாசிட்டரியில் இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக வந்து போய் அப்ளிகேஷன் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல microsoft.applicationinsights.asp.NET Core இந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ரைட் கிளிக் பண்ணி ப்ராஜெக்டில் மேனேஜ் நியூகேட் பேக்கேஜ் போய் ப்ரௌஸில் கொடுத்து இந்த நேமை கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ் காமிக்கும். பேக்கேஜை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். என் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 186 மில்லியன், அதாவது 1 மில்லியன்னா 10 lakh. அப்போ எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். யூனிக் டவுன்லோட்ஸ் ஆல்ரெடி. இப்போ அடுத்து முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, ஆப் செட்டிங்ஸில் போய் இந்த கனெக்ஷன் ஸ்டிங்கை நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போது இந்த ஆப் செட்டிங்ஸில், அதாவது இந்த ஹோல் அப்ளிகேஷனுக்கு எனக்கு ஒரு ஆப் இன்சைட்ஸ் தான், அதனால நான் டேட்டா அப்ளிகேஷன் settings.jsonல கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன கான்ஃபிகர் பண்ணணும்னா, அப்ளிகேஷன் இன்சைட்ஸுங்கிற ஒரு செட்டிங்ஸ்குள்ளே கனெக்ஷன் ஸ்டிங்குங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே இந்த டேட்டாவை, அதாவது இங்கேருந்து காப்பி பண்ணி நம்ம அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. சிம்பிளாக இருக்குது இல்லையா? அப்ளிகேஷன் இன்சைட்ஸ் செக்ஷனுக்குள்ளே கனெக்ஷன் ஸ்டிங்குள்ளே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். இது ஆர்கனைசேஷனில் வேறு என்விரான்மெண்ட்டுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான ஆப் செட்டிங்ஸ் இருக்கும். அப்போ தான் அந்தந்த லாக் அந்தந்த சைட்டில் போய், ஃபார் எக்ஸாம்பிள் QAக்கு தனியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்டேஜிங்க்கு ப்ரொடக்ஷன் தனியாக இருக்கும். இப்போ அடுத்து program.csல இங்கே builder.serviceன்னு வந்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கும். ஆட் அப்ளிகேஷன் இன்சைட்ஸ் டெலிமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மெத்தட் நம்ம கால் பண்ணணும். இந்த மெத்தட் இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணனால இன்பில்ட்டாக அந்த மெத்தட் வந்துடும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் நம்பர் 3. 3 ஸ்டெப்ஸ் தான். சரிங்களா? இப்போது டெலிமெட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டெலிமெட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இப்போ நிறைய பேர் டெலிமெட்ரிக்னால் என்னென்னு கேட்கலாம். டெலிமெட்ரிக்னால் ஒன்றும் இல்லைங்க. நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிறப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை யார் ட்ரேஸ் பண்ணுவா? யாராவது பண்ணணும் இல்லையா? அப்போ தானே ப்ரோக்ராமில் எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம எல்லா இடத்துலையும் போய் கோட் எழுத முடியாது. அங்கே போய் இந்த லாக் எழுதுன்னு எழுத முடியாது. அதனால் இந்த நம்ம builder.service.add டெலிமெட்ரிக்ஸுங்கிற ஒரு மெத்தட் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த பேக்கேஜ் என்ன பண்ணணும்னா, இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணப்போ எல்லா இடத்துலையும் இதை ஹூக்கப் பண்ணிடும். இதனால் இந்த இன்பில்ட் இந்த பேக்கேஜ் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ரிக்வெஸ்ட் வருது, அந்த ரிக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடப்பட்ட விஷயத்தில் நடக்கக்கூடிய எல்லா டெலிமெட்ரிக்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாமே செக்யூராக கலெக்ட் பண்ணி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த டேட்டாவை அஷ்யூர் போர்ட்டலில் ஆப் இன்சைட்ஸில் லாக் பண்ணிடும். நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. இன்டர்நெட் மூலயமா இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப செக்யூர்டு சேனலில் HTTPS மூலயமா உங்களுக்கே தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதனால தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே அங்கே போய் உட்காருது. இந்த டேட்டாஸ் தான் நம்ம அழகாக பார்க்குறோம். ஸோ ஆப் இன்சைட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டெலிமெட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் இப்போ உங்களுக்கு ஆப் இன்சைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.